சுருக்கமா சொல்லுங்க ஜவஹர்லால் சுருக்கமா. அதாவது இல்ல நான் பதில் சொல்றேன், அடுத்த ரவுண்ட்ல நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல. விவாதத்துல பக்குவம் இல்லாமன்னா இப்படிதான் பயந்துகிட்டு குறைப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு இல்ல குறைச்சது அவாய்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு பேசுங்க. குறைச்சிக்கிட்டே சார் மீண்டும் அதை பயன்படுத்த வேண்டாம். நம்ம ஒரு பொது நிகழ்ச்சியில் விவாத நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சார் ஒரு நிமிஷம் இல்ல நம்ம தேவையில்லாத பற்றி இல்ல நம்ம விவாதம் வந்து டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. சரி அத சொல்லுவோம். சரி ஓகே சார், அதை கண்டிச்சுட்டேன் ஜவஹர்லால் சார், அதை கண்டிச்சுட்டேன். அது மாதிரி பேச வேண்டாம் சொல்லிட்டு திரும்ப நீங்க அதை பேசுறீங்கன்னா என்ன பிரச்சனை? கருத்து இல்ல தலைப்புக்குள்ள பேசுறீங்க. சரி ஓகே ஓகே சரி ஓகே சரி ஓகே ஓகே தலைப்புக்குள்ளே பேச தெரியும். ஓகே சார் ஓகே ஓகே நான் திரும்ப கொடுக்க தான் செய்வேன். சார் ஜவஹர்லால் சார் லைசன்ஸ் தேவனா தேவையற்றதெல்லாம் பயன்படுத்த கூடாது. கேளுங்க சார், 14 தோல்வின்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், 2011ல இருந்து 21 வரைக்கும் 16 முறை தோத்தாங்க. அதுல குறிப்பா ஆர்கே நகர் தொகுதியில டெபாசிட் கோவிடா போச்சு. உதயநிதி சொன்னாராம் அடிமெண்ட். உதயநிதி யாரு? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது சாதனை செஞ்சவரா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைச்சவரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் தேர்தலை போட்டிட்டு பெரிய அமைச்சர் ஆனவரா? துணை முதலமைச்சர் பதில் சொல்றாரு. துணை முதலமைச்சர் பதில் உங்களுக்கு பிடிக்கலனா சரி ஓகே ஓகே உங்களுக்கு பொறுமை இல்ல சார். சரி ஓகே 14 தோல்வி பத்தி பேசுறாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க. ஜவஹர்லால் கிட்ட பாயிண்ட் கிடையாது. சரி ஒரு நிமிஷம் கேட்டு வந்துரும். இல்ல நான் சொல்ல கேளுங்களா. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துதுன்னா சட்டமன்றத்தில் ஜெயிக்கும், சட்டமன்றத்தில் தோத்தா நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கும். இந்த தொடர் தோல்வின்றது சரி சார், அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தான் பதில் சொல்றது. ஒரு நிமிஷம் பேச விடுங்க. 24 நாடாளுமன்ற தோல்வி. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த கட்சியா தோத்துருக்கா? எடப்பாடி பழனிசாமி நீங்க என்னைக்கு நிக்க வச்சீங்களோ அன்னையில இருந்து எங்களுக்கு வெற்றி மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு நகைச்சுவை கேரக்டர் பார்க்க முடியாது.